அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அபிகேல் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் என்ன நடக்குதுன்னா, 6 பேர் சேர்ந்த கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொண்ணு 13 வயசு பொண்ணு இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணை கடத்துறதா பிளான் போடுறாங்க. அந்த டான்ஸ் ப்ரோக்ராமும் முடிஞ்சுது. ஆனால் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்க யாருமே வரல. உடனே அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சு அந்த பொண்ணு காரில் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது அவங்க வீட்டிலேயே அந்த பொண்ணை கடத்துறதுக்கு பிளான் போடுறாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டையே அந்த பொண்ணை கடத்திட்டாங்க. கடத்தி கை கால்லாம் கட்டி வச்சுறாங்க. கட்டி வச்சதுக்கப்புறம் அந்த 6 பேருக்கு ஒரு பாஸ் இருப்பார். சரி, நீங்கள் இந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க. யாராவது ஒருத்தங்க மட்டும் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுங்க. 2 பொண்ணு அந்த கேங்கில் இருக்கும். ஒரு பொண்ணை நீ போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிடு. மற்ற யாருமே அந்த அந்த பொண்ணுக்கிட்ட முகத்தை காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மட்டும் அந்த பொண்ணு 13 வயசு பொண்ணுக்கிட்ட போய் பேசிகிட்டு இருப்போம். பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க அந்த 13 வயசு பொண்ணு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஆள் அங்கே ரூமுக்கு வருவோம். துப்பாக்கி காட்டி என்னட்ட உங்கள் அப்பா யார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்பாவோட பேர் அந்த பொண்ணு பயந்துட்டு சொல்லிடும். சொன்னோன்னே எல்லோரும் ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த அந்த அவங்க அப்பா யாருன்னா ஊர்லேயே ஒரு டான், தண்டனக்கா டான், டானுக்கெல்லாம் டான், அதாவது பெரிய தலை, பணக்காரன். அதனால் எல்லோரும் பயப்பட ஆரம்பித்தாங்க. அதனால என்ன, பெரிய ஆளோட பொண்ணுன்னா என்ன, அவனே மாட்டி நம்ம காசு கேட்போம், எதுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டுப்பாங்க. அவனே மாட்டி காசு கேட்குறதா, நம்ம உயிருக்குன்னா உத்தரவாதம் கிடையாது, உயிரோடு இருக்குன்னு ஆசைப்பட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்பாங்க. சரி, ஓகே, நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 பேர் உட்காந்துருப்பாங்க. 6 பேர் ஒருத்தனுக்கு நைட்டு பசி எடுக்கும். சரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு போவாங்க. போனால் பார்த்தா அங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டு அவனை ஒரு உருவம் எடுத்துகிட்டு போயிடும். கூட ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் பார்ப்பாங்க. கிச்சனுக்கு போய் பார்த்துட்டு என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை ஆட்டுவாங்க. அப்போட்டா தலை கையோடு வந்துடும். இப்போ உடம்புல குடல்லாம் அப்படியே வெளியே கிடக்கும். உடனே அவங்க பயந்துட்டு ஆணை கத்துவாங்க. சுற்றி உள்ளவங்க அவங்க ஃப்ரெண்ட் கேங்கெல்லாம் வந்துடும். இங்கே பாரு என்ன நடந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவங்க அப்பா இங்கே இது வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக் ஆவாங்க. ஷாக் ஆன ஒருத்தன் அங்கேன்னு சொல்ல, இது மாதிரி நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஒரு தடவை இவங்க அப்பான்ட்ட சில பேர் வம்பு எடுத்துகிட்டு ஒரு பில்டிங்கில் ஹோட்டலில் ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ 3 பேர் பாடியை இதே மாதிரி தான் இருந்தது அப்படின்னு ஒருத்தன் சொல்லிகிட்ருப்பான். சரி, நீங்கள் போய் மேலே போய் ரூமில் அந்த பொண்ணு இருக்காங்க போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் பார்ப்பாங்க. அந்த பொண்ணு பத்திரமா கட்டி போட்டு தான் இருக்கா அப்படின்னு சொன்னான். சரி, ஓகே, அவங்க அப்பனோட ஆளுங்க யாராக தான் வந்திருப்பாங்க, நம்ம உடனே இதை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் செக் பண்ண போவாங்க. ஒரு பொண்ணு ஒரு பக்கம், ஒரு பையன் ஒரு பக்கம் போவாங்க. 2 பேர் கிராஸ் ஆகி செக் பண்ணதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு 4 அடி எடுத்து வைப்பான். எடுத்தோடனே அப்படியே நின்றுவான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு திரும்ப போய் பார்க்க போவோம். அந்த பையனும் கண்ணெல்லாம் பிதுங்கி குடலாம் உருவி செத்து கிடப்பான். திரும்ப அவங்க ஆளுங்கிட்ட சொல்லுவாங்க. ஆளுங்க சரி, நம்ம உடனே இங்கேருந்து தப்பிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கதை உடச்சி தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு போவோம். கதை பெரிய இரும்பு கம்பியால் லாக் ஆகிருக்கும். தப்பி முடியாது. அதே மாதிரி இப்போ ஜன்னல்லாம் திறந்து அதெல்லாம் மூடவும் ஆரம்பிச்சிடும். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் அந்த பொண்ணை பார்க்க போவாங்க. பொண்ணை போய் பார்த்தா அந்த பொண்ணை கட்டி தான் இருக்கும். அந்த பொண்ணு சொல்லுவாங்க, நம்ம டீமில் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் உங்கள் அப்பானோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு பொண்ணு பார்க்க வரும்ல, அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடும். சொன்னோடனே அந்த பொண்ணு துப்பாக்கி எடுத்து அவனை போய் கொல்றதுக்காண்டி போயிடும். பொண்ணு போய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். உடனே சொல்லிட்டு அந்த பொண்ணு ரூம் கூட போய் எல்லோரும் இப்போ சண்டை போட ஆரம்பிப்பாங்க. நான் என்ன உங்கள் அப்பனோட ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பேசிக்கிட்டே இருப்பான். இந்த சத்தம்லாம் கேட்காம அந்த 13 வயசு பொண்ணு செயினை கட்டி வச்சுருப்பாங்க. அந்த செயின் கையை சின்னதாக்கிட்டே அவன் வெளியே வந்துடுவான். வெளியே வந்தோடனே பார்த்தா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாள். டான்ஸ் ஆகிட்டு பார்த்தா அவர் ஒரு ரத்த காட்டேரி பழலாம் அப்படியே ஷார்ப்பாக ஊசி மாதிரி ஆயிரும். போய் ஒருத்த மேலே ஜம்ப் பண்ணி கழுத்தில் ரத்தத்தை குடிக்கிறான்னு பார்ப்பேன். அப்போ எல்லோரும் சேர்ந்து அவளை அடித்து அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுவாங்க. இப்போ இவ தான் எல்லாத்தையும் கொண்டுட்ருக்கேன், நம்ம எப்படியா இங்கேருந்து போகணுன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அங்கேருந்து போக முடியாது. சரி, அவள் எப்படியாவது அந்த ரூம் கூட தான் இருப்பாள். போய் நம்ம ஏதாவது ஒரு துப்பாக்கி எடுத்து நம்ம சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. துப்பாக்கிலாம் ஏதாவது அது ஒரு ரத்த காட்டேரி. இப்போ பார்த்தல நம்ம துப்பாக்கியால் சுட்டோம், அவள் இருந்தும் பொழைச்சி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறது, என்ன ரத்த காட்டேரி எதுக்கு நம்ம பயப்படும், பூண்டு, அப்புறம் என்ன எதுக்கு நம்ம பயப்படும், அப்புறம் வெளிச்சத்தை பார்த்தா பயப்படும், அப்புறம் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தா பயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவன் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க.
அங்கே ரூமுக்கு போய் பார்த்தா வந்து அவங்க துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க. அவன் வந்து சாகவே மாட்டாங்க. பூண்டை எடுத்து காட்டுவாங்க. அப்பயும் வந்து சாக மாட்டாங்க. உடனே அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தப்பிச்சு வேறு ரூமுக்கு போய் பார்ப்பாங்க. போய் வந்து 4 பேரும் வந்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணுக்கிட்ட 4 பேரும் சண்டை போடும்போது அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சொல்லுவாள், இவளை மயக்க மருந்து கழித்து கூட்டிகிட்டு வந்தோடனே அந்த மயக்க மருந்து இன்னும் இருக்குது. அந்த மயக்க ஊசியை வந்து போட்டால் இவள் கொஞ்சம் நேரம் வந்து சாந்த நிலைக்காயிருவா. அப்போ இவளை வந்து ஏதாவது ஒரு ஜெயிலுக்குள்ள வந்து அழைச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே சொல்லிட்டு 4 பேர் வந்து மாற்றி வந்து அது அந்த பொண்ணுக்கிட்ட அந்த ரத்த கட்டேரி 13 வயசு பொண்ணுக்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு கடைசியாக அதை எப்படியோ வந்து அடக்கி ஊசி போட்டுருவாங்க. ஊசி போட்டோடனே வந்து அந்த பொண்ணு வந்து அப்படியே வந்து மயக்கமாயிரும். மயக்கமானோடனே ஒரு சிங்கத்தெல்லாம் அடிப்பாங்க. அது மாதிரி ஒரு கூண்டுக்குள்ளே வந்து அந்த பொண்ணை வந்து அடைச்சிடுவாங்க. அடைச்சோடனே வந்து அந்த பொண்ணை வந்து இப்போ கதை திறக்கும், கண்ணை திறந்தோடனே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன், என்னை யார் அவுத்து விட்றாங்களோ அவங்க 2 பேரை நான் வெடிய விட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எல்லோரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க, அந்த பொண்ணு நம்பாத அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்னோடய ஆப்ஷன் இப்போ கொஞ்சம், இப்போ யாராவது ஒருத்தர் இருந்தால் நான் வெளியே விடுவேன், இன்னும் யார் வெளியே விடுவாங்களோ அவங்கள நான் வெளியே விடுவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒருத்தன் திறக்கலான்னு சொல்லிட்டு போவான், அவனை வந்து மற்ற எல்லாரும் வந்து சுட்டுருவாங்க. சுட்டோடனே வந்து இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்பாங்க, எங்கள்லாம் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ அந்த 13 வயசு வந்து சொன்னோம், 4 பேரும் வந்து வேறு பேரில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரிஜினல் பேர் சொல்லும், அவங்களோட முன்னாள் கதையும் வந்து சொல்லும். நீங்கள் 4 பேரும் சேர்ந்து எங்கள் அப்பா வந்து ஏமாற்றிருக்கீங்க, அதனால தான் வந்து உங்களெலாம் இங்கே கூட்டியாந்து வந்து கொள்வது தான் என்ன பிளானு. ஆல்ரெடி எங்கள் அப்பா ஏமாற்றின நிறைய பேரை வந்து பல வருஷங்களாக வந்து நான் கொண்டுட்ருக்கேன் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லும். எல்லோரும் வந்து கீழே போயிடுவாங்க, ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறதுக்காண்டி. ஒருத்த மட்டும் அங்கே வந்து உட்காந்துருப்பான். அவன்கிட்ட வந்து அந்த பொண்ணு சொல்லுவான், நீ என்னை திறந்து விட்டா நான் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி எங்கே இருக்குதுன்னு வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவான். லைப்ரரியில் வந்து ஒரு இடம் வந்து இருக்குது, அந்த புக்கு செல்ஃப் பின்னாடி வந்து ஒரு கதை இருக்குது, அது வழியாக வந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்துச்சி போகும்போது என்னை ஒழுங்காக திறந்து விட்டு போ அப்படின்னு வந்து சொல்லுவான். திறந்துட்டு போகிறது போல் வந்து அவனை இன்னும் நல்லா டைட்டாக பூட்டிடுவான். உடனே அந்த ரத்த காட்டி 13 வயசு பொண்ணு அபிகேல் வந்து சிரிச்சுட்டு அந்த கதை உடச்சிட்டு வந்து அவனை மேலே வந்து உட்காந்து வந்து ஆட்டம் ஓடிட்டுருக்கும். அவனை வந்து கடிக்கவும் வந்து ஆரம்பிச்சிடும். இப்போ முன்னாடி ஒரு ஃபைட் நடந்தது, அப்போ வந்து ஒரு பொண்ணை வந்து அந்த ரத்த காட்டேரி வந்து கடிச்சிடும். அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ரெட்டை கட்டி ஆறணுன்னு சொல்லி பார்த்துட்ருப்பான், ஆனால் வந்து ஆகலை. இப்போ வந்து ஒருத்த மேலே ஜம்ப் பண்ணி வந்து கடிச்சிட்ருக்கோம்ல, அவங்க என்னென்ன வந்து திடீர்னு வந்து வெளிச்சத்தை வந்து அந்த ரூமுக்குள்ளே கொண்டாடுவாங்க. அந்த பொண்ணோட கை வந்து அப்படியே வந்து பொசுங்கி போயிடும். உடனே வந்து பொண்ணு வந்து பயந்துட்டு அங்கேருந்து எழுந்திருவா. உடனே இவங்க எல்லாம் வந்து அப்படியே வந்து அந்த ரூமை காலி பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஒரு பொண்ணை கடிச்சிச்சுன்னா அந்த பொண்ணு வந்து இப்போ ரத்த கட்டேரியாக மாறி வந்து ஒரு ஆடை வந்து பின்னாடியே போய் வந்து கடித்து சாப்பிட்ருவா. அந்த பொண்ணு கடித்த ரத்த கட்டேரி பொண்ணையே வந்து வெளிச்சத்தில் காட்டி வந்து அவளையும் வந்து பீஸாக வந்து ஆக்கிடுவாங்க. மிச்சம் இருக்கிறது வந்து 2 பேர் தான், ஒரு ஆள் அப்புறம் ஒரு பொண்ணு. 2 பேரும் வந்து அந்த லைப்ரரியோட ஏதோ ஒரு கதை இருக்குன்னு சொல்லிட்டு அது வழியாக தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு தப்பிச்சு போவாங்க. தப்பிச்சு பார்த்தா உள்ளே பார்த்தா வந்து ஒரு சிசிடிவி ரூம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே யாருன்னு பார்த்தா இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பாஸ் இருப்பான்ல, அவன் வந்து உட்காந்துருப்பான். அவன் வந்து சொல்லுவான், இவங்க அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து என்னை வந்து காட்டேரியா மாற்றிட்டான், இப்போ உங்களையும் வந்து நான் இதுக்குள்ளே வந்து வர வச்சுட்டேன், நம்ம ஒன்று பண்ணுவோம், முதல்ல வந்து இவனோட பொண்ணை கொள்வோம், அதுக்கடுத்து எங்கள் அப்பா வருவான், அவனையும் கொள்வோம் அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து ஓகேன்றான். அந்த ஆளை வந்து கூட ஒரு ஆள் பொண்ணு இருப்பாங்கன்னா அந்த ஆளை வந்து அவன் வந்து கடிச்சிடுவான். கடிச்சோடனே வந்து அந்த ஆள் வந்து ரத்த கட்டேரியாக மாறிடுவான். ரத்த கட்டேரியாக மாறினோடனே வந்து அந்த பாஸ் இருக்கானே, அந்த பாஸை வந்து முதல்ல வந்து அவன் வந்து கொண்டுருவான். கொண்டதுக்கப்புறம் வந்து அந்த 13 வயசு பொண்ணை வந்து அந்த ரூமுக்குள்ள வந்து வருவோம். வந்தோடனே வந்து அந்த 13 வயசை வந்து அந்த ஆள் வந்து கடிச்சிடுவான். இப்போ ஒரு பொண்ணு ஒரு ஆள் போனாங்களே, அந்த ஆளை வந்து கடிச்சிடுவான். கடிச்சிட்டு வந்து அந்த 13 வயசு பொண்ணு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து இழந்துட்டு வந்து இருப்பாங்க. இப்போ ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அங்கே இருப்பாளா, நீ மட்டும் எப்படி தப்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் வந்து கூட்டிகிட்டு வந்து அவளையும் கிடைக்கிறதுக்காண்டி வந்து அவன் வந்து வருவான். அவள் எப்படியோ வந்து தப்பிச்சு வீட்டுக்குள்ளே வந்து ஓடிட்டுருப்பான். வீட்டுக்குள்ளே வந்து ஓடிட்டு கடைசியாக வந்து அவளையும் வந்து கழுத்து நெக்ஸ்ட்டு கொள்ளலான்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து தூக்கி கீழே போடுவான். அப்போ கீழே அந்த ரத்த காட்டேரி பொண்ணு வந்து அவளை வந்து காப்பாற்றிட்டு என் சக்தியை ரத்தத்தை அவன் குடிச்சிட்டான், எனக்கு இப்போ சக்தி கம்மியாக இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்தால் வந்து அவனை வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அந்த ஆள்கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க. சண்டை போட ஆரம்பிச்சுட்டு நல்லா வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. கடைசியாக வந்து ஒரு இரும்பு ராடு மாதிரி இருக்கும், சூரிய ஒளிப்பட்ட ராடு, அதை வச்சு குத்தலான்னு சொல்லிட்டு குத்தி போய் அவனை வந்து சாகடிச்சிடுவாங்க 2 பேரும். இப்போ வந்து சரி நீ தப்பிச்சு போய் உன் பையனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மட்டும் தப்பிச்சு போகிறதுக்காண்டி போவாள். அப்போ வந்து இந்த ரத்த கட்டேரி அபிகேலோட அப்பா வந்து அங்கே வந்துடுவான். நீ என்ன பண்ணுற, உன்னையும் கொள்ளாதானே சொன்னேன் அப்படின்னு சொன்னான். அப்பாப்பா அவளை விட்டுருங்க, அவள் வந்து என்னோடய உயிரை வந்து காப்பாற்றிருக்கா, அவளை வந்து அவள் பையனோட வாழ விடுங்க அப்படின்னு வந்து அவள் வந்து சொல்லுவாள். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து போக விட்டுருவாங்க. இதோட இந்த அபிகேல் இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.